எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லாமே பார்க்குறதுக்கு. நம்ம பார்க்கர் சார் வந்து நம்ம எல்லாமே ஒரு ப்ரவுட் இந்தியன் மட்டும் இல்லை, இஸ் அ ப்ரவுட் தமிழன் ஆல்சோ. என்னென்னா சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் வந்து ஆஸ்கர்ஸ்க்கு போயிருக்கு, ஆஃபிஷியல் லைப்ரரிக்கு. அதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது சார். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. இந்த படம் வந்து என்னோடய ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ஏன்னா இப்போது சார்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. என்னென்னா இந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆகிட்டு பெரிய அளவில் பெரிய செலிப்ரிட்டிஸ் எல்லாம் இதை பற்றி வந்து பேசியிருந்தாங்க ஏன்னோ சொல்லிட்டு. பட் இந்த படம் விஷயமாக ஒரு டெக்னிக்கலி இது எவ்வளோ பெரிய சவுண்ட் படம் இருக்கலாம், ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட், த டெக்னிக்கல் க்ரூ வந்து இட்ஸ் வெரி இன்டர்நேஷ்னல் க்ரூ. ஆனால் இதில் பேசப்படுற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். என்னென்னா சைல்ட் ட்ராஃபிக்கிங் பற்றி வந்து பேசியிருக்காங்க. குழந்தைங்களை பேசிக்காக இட்ஸ் நாட் ஒன்லி குழந்தைங்களை நீங்கள் கடத்துறது இருக்கட்டும். இந்தியாவில் மட்டும் 4 லட்சம் குழந்தைங்க எல்லா வருஷம் வந்து கடத்தப்படுறாங்க. பார்க்கர் சார்கிட்ட பேசும்போது 12 மில்லியன் கிட்ஸ் வந்து அவங்க கடத்தப்படுறாங்க. அது பேசிக்காக நம்ம பார்த்தோன்னா மோரோவர் அவங்க வந்து ஒரு செக்ஸ் ட்ராஃபிக்கிங் இருக்கட்டும், இல்லைன்னா அவங்களோட ஆர்கன்ஸை வந்து அவங்கள விற்பாங்க, அவங்கள ஒரு ஸ்லேவரியாக விற்பாங்க. ஆக்சுவலி லைக் அவங்க சைல்ட் லேபருக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதை விட கொடூரமான விஷயம் என்னென்னா இதில் 80% வந்து கேர்ள் சைல்டை தான் அவங்க வந்து அப்டக்ட் பண்ணுறாங்க. அண்ட் அவங்கள வந்து ப்ராஸ்டியூஷன் அதுக்கு எல்லாமே வந்து அவங்க தள்ளப்படுறாங்க. ரொம்ப சின்ன குழந்தைங்க, அவங்களோட ஏஜ் கேப்பே வந்து பார்த்திங்கன்னா 10 to 18 இருக்கிற கேர்ள் சைல்டை வந்து அவங்க அப்படி இது வந்து பண்ணுறாங்க. இந்த படம் வந்து டெக்னிக்கலாக எப்படி வந்து பேசி பட்டு இருக்குது. பட் பார்க்கர் சாருக்கு எவ்வளோ அவங்க டிஃப்ரெண்ட்டாக படங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், ஹாரர் ஜானர்ஸ் எடுத்திருக்காங்க. எல்லாமே பண்ணி வெற்றி கொடுத்த ஒரு டைரக்டர். இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான இப்போ குளோபலாக இருக்கிற அவங்கக்கிட்ட பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது ஒரு குளோபலாக 12 மில்லியன் வந்து சாதாரண நம்பர்ஸ் கிடையாது, ரொம்ப பெரிய நம்பர்ஸ். அதில் வந்து நம்மளோட மீடியா நண்பர்கள் அனுராதா கேபி அவங்க தான் மெயின் ஆக்டிவிஸ்ட். அந்த சில்ட்ரனை வந்து அவங்க லைஃபே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மனிஷா கொய்ராலான்னு சொல்லிட்டு அவங்க நேபாளிலேருந்து நிறைய கேர்ள்ஸ் எடுத்து வந்துட்டு ரீஹேபிலேட் வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து நந்திதா தாஸ் ஆக்ட்ரஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் கைலாஷ் சத்யார்த்தி அவங்க வந்து நோபல் வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரீசெண்டாக இந்த சைல்ட் ட்ராஃபிக்கிங்காக. ஆனால் 12 மில்லியன் வந்து ரொம்ப பெரிய நம்பர்ஸாக இருக்குது. அதில் வந்து அது என்னோடய டாட்டர் கூட இருக்கலாம், என்னோடய மதர் கூட இருக்கலாம், என்னோட குழந்தை கூட இருக்கலாம். ஏன்னா ஒருத்தங்க அந்த விஷயம் வந்து யோசிக்கணும். அங்கே இருக்கிற குழந்தை வந்து என் ஃபேமிலியில் இருக்கிற குழந்தை கூட இருக்கலாம். ஸோ இந்த ஒரு தாட்டை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலாக படம் அஃப்கோர்ஸ் ரிலீஸ் ஆகுது இந்தியாவில் எக்ஸ்க்ளூசிவாக எல்லாருக்காகவும். அதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஆனால் இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது 100% பெரிய அவேர்னஸாக வந்து வரப்போகுது. அண்ட் பேசிக்காக மீடியா பீப்புள் வந்து ரொம்ப அவேர்னஸ் இதை பற்றி வந்து பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிறவங்க யாரும் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற பீப்புளாக கூட இருக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஜான் சாருக்கு இப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்க்கு என்னை கூப்பிட்டதுக்கு தேங்க்ஸ். நார்மலாகவே தமிழர்களுக்கு வந்து ஒரு போராட்ட குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ மித்ரன் சார் சொன்ன மாதிரி ஒரு சங்கிலியை பிச்சுக்கிட்டு ஓடின ஒரு யானை அதை இங்கே வந்து யூஎஸ்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கர பசியில் இருப்பார். ஏன்னா யானை பசியை அடக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு தயாரிப்பாளர் அப்படி இருக்கும்போது சில இயக்குநர்கள் போய் கதை சொல்கிறது ரொம்ப டஃப்பான ஜாப்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய படங்களுடைய தலைப்புகள், அந்த படங்களுடைய ஹாலிவுட்டில் அந்த படங்களுடைய வித்தியாசங்கள் அதை சொல்லுது. ஸ்டார், அப்புறம் வைல்டு நைட்ஸு, இந்த மாதிரி. இப்போ இந்த படத்துக்கு சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ், கனவுகளோட வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய கனவுகளை மொத்தமாக அழிக்க நினைக்கிற, மொத்தமாக அழிச்சிட்ருக்க சில பேரை பற்றின, சில ஆட்களை பற்றின இந்த படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரீம்ஸ் ஆக்சுவலாக யூஎஸை வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அமெரிக்காவை. ஸோ அங்கே இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்றத வந்து ரொம்ப பட்டவர்த்தனமாக எடுத்து காட்டியிருக்கிற உங்கள் டீமுக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ் சார்.
எங்கே போனாலும் அந்த குழந்தைங்களை அப்யூஸ் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறுத்தப்படுறது இல்லை. நம்மளும் எல்லா மேடைகள்லையும் பேசுகிறோம், எல்லாரும் பேசுகிறோம். ஆனால் அது வந்து எப்படி நிறுத்துறது, எப்படி அதை ஸ்டாப் பண்ணுறதுன்றது வந்து யாருக்குமே தெரியாத ஒரு கேள்வியாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரியான படங்கள், இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் மூலமாக அது வந்து போய் சேரும்போது மக்கள் இன்னும் ஜாக்கிரதையாக இருப்பாங்க, தன் குழந்தைங்களை பத்திரமா பார்த்துப்பாங்கன்றது வந்து இதன் மூலிமா தெரியப்படும் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான ஒரு விஷயம், அதான் முன்னாடி சொன்ன மாதிரி போராட்ட குணம், அங்கே போயிட்டு ஒரு தமிழராக அங்கே கால் ஊனிட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து லைன்ஸ் கேட் மாதிரியான ஒரு பெரிய கன்சர்னில் இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. ஸோ அதுவே ஒரு தமிழனாக அவர் கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. இங்கே வந்து இந்த படம் இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் இங்கேயும் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஸோ மொத்தமாக எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சார். அவர் சார் டைரக்டர் சொன்ன மாதிரி தமிழ்லையும் சீக்கிரம் படம் பண்ணுங்கள். அதுக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் வந்து உங்களை வாழ்த்துவோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஜான். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இந்த விழாவின் சார்பாக மாலை வணக்கம். பிஆர்ஓ சாவித்ரி மேடம் அண்ட் ஜான் சாருக்கும் இந்த விழாவுக்கு கூப்பிட்டதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விழாவின் நாயகன் வந்து சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ்ன்ற படத்தை எடுத்து ட்ரீம்ஸோட சென்னை நோக்கி வந்திருக்காரு. கம்பத்தில் பிறந்தாருனாங்க, சிலிக்கான் வேலியில் வளர்ந்தேன்னு சொன்னாங்க. பட் அவர் செஞ்சுருக்கிற இந்த படத்தை கண்டென்ட் நம்ம ஷார்ட் ஃபிலிமாக பார்க்கும்போதே, இல்லை ஷார்ட்டாக பார்க்கும்போதே, டீசராக பார்க்கும்போது வியப்பாக இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் ஒரு படம் பண்ணுறதே உயிர் போகிற மாதிரி இருக்குது. 5 படம், அது ஹாலிவுட்டில். அதை எடுத்துகிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து உங்கள் முன்னாடி போட்டு காட்டி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறது அவரோட தமிழனுக்கான அந்த பெருமையை நமக்கு ரொம்ப, அதாவது ரொம்ப புல்லரிப்பாக இருக்குது. ஜான் சார் ரொம்ப தேங்க்யூ லாஸ்ட் மினிட்ல இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கு. நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் எழுதுறதில்லை. நம்ம வந்து இங்கே இந்த மேடையை வந்து இன்னும் பெருசாக அலங்கரிச்சுக்கணும். ஆனால் சார் வந்து அதுக்கான டைம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நேற்று தான் வந்திருக்காரு, இன்றைக்கே இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனை. ஜான் எப்பயுமே லாஸ்ட் மினிட்ல சிறப்பாக ஒரு விஷயத்தை செஞ்சிருவார். இந்த மேடையில் பேசின அவரோட நண்பர் ஃபஸ்ட்டு பேசிட்டபடியாக நமக்கு இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா உன்னை பற்றி உன்னை கேட்காத உன் நண்பனை கேளுன்னு சொன்ன மாதிரி அவர் டைரக்டர் சார் எல்லாத்தையும் பேசிட்டார். ஒரு கண்டென்ட் அற்புதமாக இருக்குது, ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆஸ்கார் லைப்ரரிக்கு இதுக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அண்டு 1000 ஸ்க்ரீனில் யூஎஸில் மட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு. நிறைய செலிப்ரிட்டிஸ் பார்த்துருக்காங்க. இன்னும் ஆகஸ்ட் மாதம் ஐ திங்க் சார் சொன்னாங்க வேர்ல்டு வைட் அகெயின் லைன் கேட் வந்து இப்போ கிராண்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. நம்ம பார்த்து நம்ம தமிழருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். அது ஒரு தயாரிப்பாளராக அவரை நம்ம கொண்டாடணும். இதை சிறப்பாக நீங்கள் தான் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். நம்ம நிறைய படங்களுக்கு எழுதுகிறோம், பட் இந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சிறப்பாக எழுதி ஒரு வெற்றியான தருணத்தை கொடுத்து, அவர் 5 படம் ஹாலிவுட்டில் பண்ணியிருக்காரு, நிறைய தமிழ் படமும் அவர் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். எங்கள் அன்பு வேண்டுகோளை ஏற்று எங்கள் படத்தோட செய்தியை உலகம் முழுக்க கொண்டு போக வந்திருக்கிற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படக்குழுவின் சார்பாக ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் நான் ஹோஸ்ட்னு விருந்தினர்னு சொன்னாங்க, நான் ஏற்பாட்டாளர் தான். ஏன்னா ரூபஸ் சார் வந்து என்னோடய திரை வழிகாட்டி. அங்கேருந்து தான், அவருடைய நட்பில் இருந்து தான் எனக்கு சினிமா பயணம் ஆரம்பித்தது. அது வெறும் திரை வழிகாட்டியன்னு மட்டும் சொல்ல முடியாது. என்னோடய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் அவருடைய அறிவுரையும் அன்பும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கு. நேரடியாக இதுதான் அறிவுரை அப்படின்னு சொல்ல மாட்டார், அதிலேருந்து நான் எடுத்துப்பேன். அப்படி வந்து வெளிப்படையாக அன்பாக இருந்தாலும் சரி, அறிவுரையாக இருந்தாலும் சரி, நேரடியாக மனசில் பட்டதை பளிச்சுன்னு சொல்லக்கூடியவர். எனக்கு ரொம்ப இனிமையான அன்பான ஒருத்தர் இங்கேருந்து போய் அமெரிக்காவில் தன்னுடைய சொந்த உழைப்பால் பெரும் பெரும் கஷ்டங்களை பட்டு ஒரு தொழிலதிபராக வந்து ஒரு வேறு தொழிலெலாம் செஞ்சுருக்கலாம். ஆனால் சினிமாவில் உள்ள பேஷன்னால் சினிமாவே தான் எடுத்திருக்காரு, அதில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. தன்னுடைய மொத்த பணத்தையும் இவ்வளோ வருஷமாக சம்பாதித்த பணத்தை சினிமாவில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி இந்த சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படத்தை கடந்த 5 வருடமாக ஒத்தாளாக தன்னோட முதுகில் சுமந்து பெரும் போராட்டங்களை சந்தித்து இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டாடும் படமாக மாற்றியிருக்கிறார். அவருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் நம்ம ஊரில் இந்த விழாவில் பங்கெடுத்ததுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த திரைப்படம்
உலகம் முழுக்க கொண்டாடப்படும் திரைப்படமாக வர வேண்டும். ஏன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கிற கண்டென்ட் அப்படி. குழந்தை தொழிலாளர்கள், புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வளவு எளிமையாக அவங்களுடைய வறுமையும் அவங்களுடைய இயலாமையும் அவங்களுடைய கனவையும் ஈஸியாக ஏமாற்றி அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. அதுவும் அமெரிக்கா மாதிரி உள்ள பெரும் பணக்கார நாடுகளே இந்த விஷயத்தில் வேலையை செய்கிறதுன்றது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது இந்த படம். அந்த கதை நானும் படம் பார்க்க ஆர்வமாக தான் இருக்கேன். அவ்வளோ விஷயங்களை இந்த படத்தில் சொன்னது அந்த துணிச்சலுக்கே பெரிய பாராட்டுகள் கொடுக்கணும். அதுவும் நம்ம ஊரில் ஒரு தமிழராக இவ்வளோ பெரிய துணிச்சலாக இந்த படத்தை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்குற முயற்சிகளுக்கு நம்ம உறுதுணையாக இருக்கணும். அந்த வகையில் நம்ம மீடியா நண்பர்கள் பெரும் உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப ரொம்ப நன்றி. படம் பெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பத்திரிகையாளர் ஊடகம் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா கூப்பிட்ட குரலுக்கு எப்போதுமே ஓடி தமிழ் சினிமாவை சப்போர்ட் பண்ணுற உங்கள் எல்லோருக்கும் எப்போதும் என் மனமார்ந்த நன்றிகள். ஸோ இங்கேருந்து போயிட்டு வெளிநாட்டில் போய் படம் பண்ணிவிட்டு திரும்ப உங்களையே நம்பி வந்திருக்காரு நம்ம சார் ஸோ அவர் எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள், பண்ணிகிட்டே இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். மீண்டும் மீண்டும் நாங்களும் வருவோம். உங்கள் மூலியமாக நான் சொல்லிக்கிற கருத்து என்னவென்றால், நான் சின்ன படங்களை விநியோகம் செய்து கொண்டிருக்கிறேன் இதன் மூலியமாக. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் கண்டிப்பாக நலிந்த ப்ரொடியூசர்களை சப்போர்ட் பண்ண நானும் தயாராக இருக்கிறேன். இந்த படம் என்கிட்ட வந்திருந்தால் நானே செய்திருப்பேன். பட் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் வருத்தப்படுகிறேன். இருந்தாலும் அவர் சிறப்பாக வர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். நம்மளை நம்பி வந்தவர்களை நாம் வாழ வைக்க வேண்டும். அவர் நம்மில் ஒருவன், நானும் உங்களில் ஒருவன். வாய்ப்பு கொடுத்த அண்ணன் ஜான் அண்ணனுக்கும் என்னை அழைத்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. மாலை வணக்கம் நண்பர்களே. ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். இது ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. இங்கேருந்து போன ஒருத்தர் அங்கே படம் எடுத்திருக்காரு, 5 படங்கள் பண்ணியிருக்காரு. பட் ஏன் இங்கே வந்திருக்காரு? அங்கேருந்து அப்படியே தான் செட்டில் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க, இங்கே வரமாட்டாங்க. இவர் ஏன் இங்கே வந்திருக்காரு? தாய் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஒரு தமிழராக அவரோட வெற்றியை, அவரோட புகழை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக அவர் வந்திருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். வெல்கம் சார். அப்புறம் ஒரு பொறாமையாக இருக்குது சார். இந்த கண்டென்ட்டை நினைக்கும் போது ரொம்ப பொறாமையாக இருக்குது. எங்களை மாதிரி ஒரு படைப்பாளிலாம் நிறைய யோசிப்போம். பட் இதை நீங்கள் ஒரு படமாக எடுத்திருக்கீங்க. உலக அளவில் இது ஒரு பெரிய புகழ் பெறப்போகிற ஒரு படமாக இருக்குது, புகழ் பெற்றிருக்குன்றதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு கண்டென்ட் நம்ம பண்ண முடியலையேன்றத பொறாமையாகவும் இருக்குது. எனிவே சார், இந்த படம் இங்கே இந்தியாவில் வரணும், தமிழ்நாட்டில் வரணும், அதை நாங்கள்லாம் பார்க்கணும். நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன் சார் இந்த படத்தை பார்க்குறதுக்கு. ஹாலிவுட்டில் நீங்கள் படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு ப்ரொடியூசராக, ஒரு டைரக்டராக நான் உங்களை வெல்கம் பண்ணுறேன். நீங்கள் தமிழில் படங்கள் பண்ணுங்கள் சார். இங்கே நல்ல சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. இப்போ சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிருக்கு, படங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் தமிழ்லேயும் படங்கள் பண்ணணுன்றது என்னோடய விருப்பம் சார். ஆல் தி பெஸ்ட் சார். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் சிறப்பு விருந்தினர் வந்த எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. இதை ரொம்ப குறுகிய காலத்தில் சிறப்பாக அமைச்சு கொடுத்த PRO ஜான்சன் அண்ட் சாவித்ரி அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. அதே மாதிரி த வண்டர்ஃபுல் ஹோஸ்ட் அண்ட் she did a phenomenal job and thank you for ஐஸ்வர்யா. இப்போ என்கிட்ட என்னுடைய ஜேர்னியை பற்றி சொன்னாங்க. அவங்களே நிறைய சொல்லிட்டாங்க, அப்புறம் மித்ரன் நிறைய சொல்லிட்டாரு. இருந்தாலும் நான் அந்த ஜேர்னியை ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிவிட்டு இந்த படத்தை பற்றி எல்லோரும் பேசிட்டாங்க. அந்த படம் ரிலீஸ் பண்ணுறனுடைய கஷ்டங்கள் மட்டும் நான் ஹைலைட் பண்ணலான்னு இருக்கேன். நான் கம்பத்தில் பிறந்து தமிழ் மீடியத்தில் படித்து அமெரிக்காவில் வேலைக்கு தான் போனேன். அதுக்கப்புறம் நிறையா பிஸ்னஸ் பண்ணாலும் சினிமா ஒரு மோகம் இருந்தனால ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி 2014 என்னுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து ஐ ப்ரொடியூஸ்டு 5 மூவிஸ். பட் இந்த லாஸ்ட் சிட்டி ஆஃப் ட்ரீம்ஸ் படம் எனக்கு த்ரூ காமன் ஃப்ரெண்ட் மூலமாக ஸ்கிரிப்ட் வந்தது. அந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஐ couldn't do anything for 2 days. It really bothered me. ஏன்னா நம்ம இந்தியாவிலே நிறைய பார்த்துருக்கோம். குழந்தைகளை சின்ன வயசுலேயே வேலைக்கு அனுப்புவாங்க. there is a lot of bonded labor and
அது வந்து அமெரிக்காவில் நடக்குது, அதுவும் 12 மில்லியன் கிட்ஸை கடத்தப்படுறாங்க. அண்ட் நோபடி நியூ அபவுட் இட். லோக்கலில் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி நடக்குதுன்னு. ஐ லிவ் இன் லாஸ் ஏஞ்சலஸ் அண்ட் இன் மெஜாரிட்டி ஆஃப் த கிட்ஸ் டிராஃபிக்ட் இன் ஷார்ட்ஸ்டாப் இன் லாஸ் ஏஞ்சலஸ். ஸோ சரி, இதை படமாக பண்ணி அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இது கமர்ஷியலாக படம் வருமா, we don't know anything, but I want to make this movie. இங்கே நடக்கிறத வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த படத்தை நாங்கள் பண்ணோம். பட் இட் டுக் லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 4 years. படம் 2023 முடிச்சிட்டேன். பட் ஐ வென்ட் டு ஆல் த டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸ், பெரிய கம்பெனிக்கெலாம் போனேன். யாருமே படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எல்லாருமே படம் நல்லா இருக்குது, பட் லிட்டில் பிட் கான்ட்ரவர்ஷியாக இருக்குது அப்படின்ட்டு they passed. ஸோ அப்புறம் நிறைய ஐ காட் வெரி ஷிட்டி டீல், லைக் 10 theatres ஆர் டைரக்ட்லி டிவிடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் போகிற மாதிரி. பட் எனக்கு அதில் உடன்பாடே இல்லை. என்னடா அவ்வளோ கஷ்டப்பட்டு படம் எடுத்திருக்கோம், ஒரு அவேர்னஸ்காண்டி எடுத்திருக்கோம், இது எல்லோரும் பார்க்கணுமே, இது யாருமே வந்து ரெடியாக இல்லையே டிஸ்ட்ரிபியூட் பண்ண அப்படின்ட்டு ஐ ஸ்ட்ரகிள்ட் அ லாட். அப்போ நிறைய பேர் வந்து எவ்ரிபடி கிவ் அ ஒப்பீனியன். இப்போ நீங்கள் யார்கிட்ட போனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லுவாங்க, ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. பட் தென் ஐ ஸ்டாப் லிசனிங் டு பீப்புள். லைக் ஐ டிசைடட் டு ட்ரஸ்ட் மை செல்ஃப் அண்ட் ஐ வாண்ட் டு மேக் ஷுர் தட் மூவி அட்லீஸ்ட் ஹேஸ் டு கோ டு 200 theatres அப்படின்ட்டு ஒரு ரொம்ப டெட்டர்மினேஷனாக இருந்து தென் ஐ ஸ்டார்டட் ஸ்லோலி ஷோயிங் த மூவி டு மைக்கேல் ஃபிலிப்ஸ்னு சொல்லிட்டு ஹீ இஸ் த ப்ரொடியூசர் ஆஃப் டாக்ஸி டிரைவர், ரெயின்மேன் வித் டாம் க்ரூஸ். அவருக்கு படம் போட்டு காமிச்சேன். ஹி லவ்ட் இட். அப்புறம் டோனி ராபின்ஸ், ஒரு ஃபேமஸ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர், அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் அவர் பார்த்தாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கான்டாக்ட் மூலமாக, நெட்வொர்க் மூலம் போய் அவங்க படத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச செலிப்ரிட்டிஸில் கொடுத்த உடனே படம் தென் இட் காட் அட்டென்ஷன். அதுக்கப்புறம் ஐ ஷோ இட் டு த ரோட் சைட் அட்ராக்ஷன் அண்ட் லைன்ஸ்கேட். நிறைய ஹாலிவுட் செலிப்ரிட்டிஸ்லாம் ஸ்டார்டட் டாக்கிங் அபவுட் த மூவி. அப்புறம் சரி, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சைட்லேருந்து ஒரு சின்ன அட்டென்ஷன் வந்தது. பட் அது பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 year ஆயிடுச்சு. பட் தட் 1 year இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ. ஏன்னா வந்து யூ நீட் டு செல்ஃப் மோட்டிவேட் பை யுவர் செல்ஃப். யாருமே ஹெல்ப் பண்ணல. நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டாலும் வந்து தே வில் டிமோட்டிவேட் யூ. ஸோ வந்ததை விட்டுட்டு வேறு வேலையை பாருப்பா, 5 வருஷமாகிடுச்சு, எதுக்கு இதே போட்டு தொங்கிட்டு இருக்கு அப்படிங்குவாங்க. ஸோ ஐ ஸ்டாப் லிசனிங் அண்ட் ஐ எம் த ஒன்லி ஒன் ஹேஸ் டு மோட்டிவேட் எவ்ரி சிங்கிள் டே மார்னிங். நானே எழுந்திரிச்சு நானே என்னை வந்து ரூஃபஸ் இட்ஸ் ஓகே, சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்ட்டு. பட் அந்த சம்திங் ஹேப்பன்ஸ் ஆஃப்டர் 1 year. பட் ஒன் தட் ஹேப்பன்ஸ் it's blast. Media is like supported very much. எல்லாருமே அந்த ஜூலைலேருந்து எண்ட் ஆஃப் ஆகஸ்ட் வர டாக் ஆஃப் த டவுன் த மூவி. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் நோ மை நேம், they don't know who I am. அந்த படத்துக்கு அப்புறம் ஸோ என்னையும் அந்த பேரையும் வந்து கனெக்ட் பண்ணி ஸோ ஹீ இஸ் ரூஃபஸ் பார்க்கர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிடச்சது. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. பட் இதை எதுக்கு சொல்கிறேன்னா வந்து ஒரு எந்த வேலை நீங்கள் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் கான்ஃபிடென்ட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து முழு முயற்சியோடு பண்ணிங்கன்னா வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். ஹார்ட் ஒர்க் ஆல்வேஸ் ஷோ த லைட். ஸோ அதை ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கன்னு நினச்சேன். திஸ் வாட் ஐ வாண்ட் டு ஹைலைட். வெளியில் வந்து அங்கேயும் நாங்கள் வந்து மயாமிலையும் ஸ்க்ரீனிங் பண்ணோம், ப்ரீமியர் பண்ணோம், எல்ஏலையும் ப்ரீமியர் பண்ணோம். ஈவன் தோ இட் வாஸ் வெரி ஹாப்பி. பட் இங்கே வந்து ஒரு மீடியாவுக்கு முன்னாடி அந்த படத்தை காமிச்சு நீங்கள் அதை எழுதும்போது அதனுடைய சந்தோஷம் வேறு. That's what I came here. That's what Mithran supported me and everybody supported me. And thanks for all to come this evening and supporting my movie. And please watch the movie and it'll be releasing soon. And thank you all. எல்லாம் வல்ல இறைவனுக்கும் அவன் இல்லான் என்று சொல்லும் அன்பர்களுக்கும் என்னை உலகுக்கு தந்த உயிர்களுக்கும் என்னை உலகாக நியர்க்கும் உயிர்களுக்கும் இந்த மண்ணுக்கும் மூத்த குடிக்கும் என் முதல் வணக்கம். இங்கு வந்திருக்கக்கூடிய ஒருத்தர் பேரையும் விட்டுறக்கூடாது, அதுக்காக வந்து இது வச்சுருக்கேன். இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர் மதியழகன், டைரக்டர் சிவா ஆறுமுகம், ஆக்டர் ஹரிஷ்குமார், ஆக்ட்ரஸ் கோமல், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர்கே கண்ணன்,
டைரக்டர் ஞானன் ஜெயராமன் மற்றும் இந்த விழா நடக்க முக்கிய காரணமாக இருக்கும் பிஆர்ஓ சாவித்ரி அவர்கள், பிஆர்ஓ ஜான் அவர்களுக்கு முதலில் நன்றி. இந்த விழா எதுக்கு நடத்தணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தது. அதுக்கான ஒரு சின்ன காரணம் இப்போ ரூஃபஸ் பார்க்கர் கம்பம் ஊரை சேர்ந்தவர். அவர் கம்பத்திலிருந்து வந்திருந்தாலும் அவர் ஹாலிவுட் வரைக்கும் போய் கலிஃபோர்னியாவில் இப்போ 5 திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார். he has produced 5 films. இப்போ அவருடைய பயணம் என்ன, அவருடைய கதை என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் எல்லாருனாலையும் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட், ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு கதையாக அமையும் உண்மை அப்படிங்கிறதுனால இந்த விழா எடுத்திருக்கிறோம். இதுதான் முதல் காரணம். ஸோ இதுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கோயிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. யூஸ்வலாக ஒரு குட்டி யானை அந்த கோயிலுக்கு விட்டுருந்தாங்க அப்படின்னா அந்த யானைக்கு ஒரு சங்கிலி கட்டியிருப்பாங்க. அந்த சங்கிலியோட மறுமுனையை ஒரு கல்லில் இல்லைன்னா ஒரு தூணில் கட்டியிருப்பாங்க. அந்த யானை சின்னதாக இருக்கிறப்போ அந்த சங்கிலி கட்டியிருந்தாங்கன்னா அந்த யானை பெருசாக வளர்ந்ததுக்கப்புறமா அந்த சங்கிலியை அத்துக்கிட்டு ஓடக்கூடிய ஒரு பலம் இருந்தாலும் அந்த சங்கிலி இருக்கிறதுனால அந்த யானை ஓடாது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த யானைக்கு ஒரு வலிமை இல்லைன்னு கிடையாது, அல்லது அந்த சங்கிலி பயங்கர ஸ்ட்ராங்கான சங்கிலின்னு அர்த்தம் கிடையாது. அந்த யானையுடைய மன வலிமை, அந்த யானைக்குரிய ஒரு மனப்போக்கு அல்லது அதோட மென்டாலிட்டி அது சப்ரஸ் அமுக்கப்படுகிறது. அதாவது சின்ன வயசுலேருந்தே ஒரு சங்கிலி இருந்தால் உன்னால் வெளியே வர முடியாது அப்படிங்கிறத அந்த யானைக்கு சொல்லி 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 அது பெருசானதுக்கப்புறமாவும் தன்னால் அந்த சங்கிலி அக்க முடியாது போல இருக்குது அப்படின்னு அது நினைக்கக்கூடிய ஒரு மனநிலைமைக்கு அந்த யானை போயிடும். இது எதுக்கு நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வளர்கிறப்ப நம்மளுடைய சூழல், நம்மளுடைய நண்பர்கள், நம்மளுடைய பள்ளிக்கூடம், நம்மளுடைய ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு தான் நீ லாய்க்கு, இதுக்கு தான் நீ உருப்படுவ, நீ இப்படி தான் ஆவ அப்படி தான் ஆவான்னு சொல்லி 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 வளர்கிறப்ப நமக்கும் இவ்வளோ தான் நமக்கு இருக்குது போல இருக்குது, இவ்வளோ தான் நம்ம செட்டில் ஆகிடுவோம், இதுக்குள்ளே முடிச்சிருவோம் அப்படின்னு யோசிக்கிற ஒரு மனப்பான்மை வேண்டாம். அப்படி இல்லாமல் அந்த சங்கிலியை அத்துட்டு அதுக்குரிய எல்லா இடர்பாடுகளையும் மீறி ஒருத்தர் ஒரு விஷயத்தை செய்கிறப்ப தான் அவங்க வெற்றி அடைகிறாங்க. அப்படி ஒரு சங்கிலியை அத்துட்டு போன ஒரு யானை தான் ரூஃபஸ் பார்க்கர். அவருடைய அத்தனை சிரமங்கள் என்ன அப்படிங்கிறது கூட இருந்து பார்த்ததில் எனக்கு நிறைய தெரியும். ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி தான் இப்போ அந்த 5 படங்களை தயாரிச்சிருக்கிறார். நம்ம ஊரில் படம் தயாரிக்கிறது சிரமம். அதை விட நீங்கள் வேறு ஒரு நாட்டுக்கு போய் படம் தயாரிக்கிறப்ப அதில் பலவிதமான ஜட்ஜ்மெண்ட், அதாவது நம்மை பற்றி ஏற்கனவே ஒரு கருத்து இருக்கும். நம்ம தோல் நம்மளுடைய நிறத்தை வச்சே நிறையா விஷயங்களை முடிவு பண்ணிடுவாங்க. இவங்களுக்கு இவ்வளோ தான் தெரியும், இவங்களுக்கு இவ்வளோ தான் பேச வரும், இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது, இப்படி ஒரு முடிவோடு தான் நம்மளை பார்க்குறதே அங்கே பார்க்க போகிறாங்க. அப்போ அதுவும் ஒரு சங்கிலி தான் இல்லையா? நம்மளை பற்றி இன்னொருத்தன் என்ன நினைப்பான் அப்படிங்கிற அந்த மனப்பான்மையை அறுத்து விட்டு போகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் இப்போ இந்த 5 படத்தை அவர் தயாரிச்சிருக்கிறார். மென்மேலும் பல தயாரிப்புகள் செய்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அத்துணை பத்திரிகை நண்பர்கள், ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் இருந்து வந்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. சந்தோஷமாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. வாழ்த்துக்கள்.